தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானி ஒருதலை பட்சமாக செயல்படுவதாக கூறி தலைமை தேர்தல் ஆணையரிடம் திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சியினர் புகார் மனு அளித்திருக்கின்றனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது டெல்லி செய்தியாளர் ஸ்டீஃபனிடம் கேட்கலாம். ஸ்டீஃபன், வணக்கம். இன்னைக்கு திமுக மற்றும் காங்கிரஸ் சார்பில் தலைமை தேர்தல் ஆணையரிடம் அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த புகார் மனுவில் என்னென்ன விஷயங்கள் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது ஸ்டீஃபன்? வணக்கம் மனோஜ். தமிழகத்தில் ஆளுங்கட்சியினருக்கு சாதகமாக தேர்தல் ஆணையமானது செயல்படுகிறது என்றும் அதேபோன்று சட்ட ஒழுங்கு கூடுதல் துணை காவல்துறை கண்காணிப்பாளராக இருக்கக்கூடிய திரிவேதி அவர்களை மாற்ற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி காங்கிரஸ் மற்றும் திமுக சார்பில் இந்திய தேர்தல் ஆணையத்தில் புகார் மனுவானது அளிக்கப்பட்டது. காங்கிரஸ் தரப்பில் குலாம் நபி ஆசாத் மற்றும் முகுல் வாஸ்னிக், திமுக சார்பில் டிஆர் பாலு உள்ளிட்டோர் இந்த புகார் மனுவை இந்திய தேர்தல் ஆணையர் நஜீம் ஜைதியிடம் அளித்திருக்கின்றனர். குறிப்பாக தமிழகத்தில் ஆளுங்கட்சியினருக்கு சாதகமாக தேர்தல் ஆணையம் செயல்படுகிறது, காவல்துறை செயல்படவே இல்லை உள்ளிட்ட புகார்களை அவர்கள் அளித்திருக்கின்றனர். குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரையில் பல்வேறு இடங்களில் வருமான வரித்துறையினர் மற்றும் புலனாய்வுத்துறையினர் மட்டுமே தேர்தல் வேலைகளில் ஈடுபட்டு ஆளுங்கட்சியினர் மக்களுக்கு அளிக்க இருக்கக்கூடிய அந்த பணத்தை பறிமுதல் செய்திருக்கின்றனர். தமிழகத்தில் ஒட்டுமொத்தமாக 1000 கோடி ரூபாய் வரை ஆளுங்கட்சி அதிமுகவானது மக்களுக்கு பணத்தை கொடுப்பதற்கு திட்டம் வைத்திருப்பதாகவும் அது தொடர்பான தகவல் தங்களுக்கு கிடைத்திருப்பதாகவும் இது தொடர்பாக தேர்தல் ஆணையமானது உடனடியான ஒரு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் தரப்பில் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வேறு மாநிலங்களில் தேர்தல் வேலைகளில் ஈடுபடக்கூடிய உயர் அதிகாரிகளை தமிழகத்திற்கு கொண்டு வர வேண்டும், அவர்களை தேர்தல் பணியில் ஈடுபடுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் நஜீம் ஜைதியிடம் திமுக மற்றும் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் வலியுறுத்தியிருக்கின்றன. ஸ்டீஃபன், இந்த புகார் மனு அளிக்கப்பட்டதை தொடர்ந்து என்னென்ன வகையில் நடவடிக்கை எடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது, என்னென்ன வகையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தலைமை தேர்தல் ஆணையர் நஜீம் ஜைதி தெரிவிச்சிருக்கார்? நிச்சயமாக, அதாவது திமுக மற்றும் காங்கிரஸ் தரப்பில் பெறப்பட்ட இந்த புகார் மனுக்களை அடுத்து முக்கியமாக 2-3 நாட்களில் அதிரடியான நடவடிக்கைகளை இந்திய தேர்தல் ஆணையமானது எடுக்கும் என்று அவர்களிடம் உறுதியளித்திருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக வேறு மாநிலங்களில் இருந்து தேர்தல் அதிகாரிகள் தமிழகத்திற்கு விரைவாக அழைத்து வரப்படுவார்கள் என்று கூறப்படுகிறது. முக்கியமாக சட்ட ஒழுங்கு தமிழகத்தில் சீர்கேடாக இருக்கிறது. அதிலும் குறிப்பாக ஜெயலலிதா கலந்து கொள்ளக்கூடிய பொதுக்கூட்டங்களில் மக்களுக்கு பணம் கொடுத்து வரவழைக்கப்பட்டு கடும் வெயிலில் 5 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்பது குறித்தும் அவர்கள் தேர்தல் ஆணையத்திடம் எடுத்துரைத்திருப்பதாகவும் இது தொடர்பாகவும் தேர்தல் ஆணையம் உரிய நடவடிக்கை எடுக்கும் என்றும் உறுதியளித்திருப்பதாகவும் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பின் போது தெரிவித்திருக்கிறார்கள். மனோஜ். ஸ்டீஃபன், தமிழக தேர்தல் களத்தை பொறுத்த வரைக்கும் அடிக்கடி இந்த பணப்பட்டுவாடாவை தடுவதற்கான தேர்தல் அதிகாரிகள் இந்த இதில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது அடிக்கடி பணம் பறிமுதல் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. அது மட்டுமின்றி தமிழகத்தினுடைய தேர்தல் அதிகாரிகள் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளும் பல எதிர்க்கட்சியினரால் வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இதுபோன்ற புகார்களுக்கு தலைமை தேர்தல் ஆணையமானது என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்க இருக்கிறது, அதிரடி மாற்றங்கள் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. என்ன மாதிரியான அதிரடி மாற்றங்களாக அது இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு? நிச்சயமாக, நான் முன்னதாகவே கூறியது போல சட்ட ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய வகையில் உயர் அதிகாரிகள் வேறு மாநிலங்களிலிருந்து தேர்தல் பணியில் ஈடுபடுவதற்காக அழைத்து வரப்பட இருக்கிறார்கள் என்ற ஒரு தகவல் தற்போது கிடைத்திருக்கிறது. திமுக மற்றும் காங்கிரஸ் தரப்பில் அளித்திருக்கக்கூடிய புகாரில் மிகவும் முக்கியமாக கரூர் மாவட்டத்தில் 4 கோடிக்கு மேலாக வேட்டி சேலைகளை தருவதற்காக வைத்திருந்த அந்த பொருட்கள் அனைத்தும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அதேபோன்று கரூர் மாவட்டத்தில் மின்சாரத்துறை அமைச்சர் உடைய நண்பரின் வீட்டில், அவருடைய பண்ணை வீட்டில் 10 லட்சத்திற்கு மேற்பட்ட பணமானது பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த 2 நாட்களில் சென்னையில் மட்டும் 10 கோடி ரூபாய்க்கு அதிகமான பணமானது தேர்தல் அதிகாரிகளால், குறிப்பாக வருமான வரித்துறை அதிகாரிகளால் பணமானது பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மேலும் இது தொடர்பான விஷயங்களை கண்காணிப்பதற்கு கூடுதல் அதிகாரிகளை நியமிப்பது தொடர்பாகவும் பெறப்பட்டிருக்கக்கூடிய புகாரின் அடிப்படையில் தமிழக தேர்தல் ஆணையத்திடம் குறிப்பாக என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறார்கள் என்பது குறித்த முக்கியமான கேள்விகளை இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் கேட்க இருக்கிறார். மனோஜ்.
ஸ்டீஃபன், தற்பொழுது இந்த பணம் பறிமுதல் செய்யப்படுவது தொடர்பாக அரசியல் கட்சியினர் மட்டுமின்றி வியாபாரிகளும் வணிக பெருமக்களும் வந்து கவலை தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா எங்களுடைய தொழில் சம்பந்தமாக எங்களுடைய அந்த பணத்தை எடுத்து செல்லும் பொழுது கூட அவங்க பணத்தை வந்து பறிமுதல் செய்து கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. அவர்களுடைய தரப்புல என்ன வகையான ஒரு முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று ஒரு அறிவுரைகள் தமிழக தேர்தல் ஆணையமாக ஆகட்டும் அல்லது இந்திய தேர்தல் ஆணையமாகட்டும் வழங்க இருக்கிறதா? ஏதாவது சிறப்பான அறிவுரைகள்? நிச்சயமாக வியாபாரிகள் சங்கங்களின் சார்பில் விக்ரமராஜா அவர்கள் ஏற்கனவே இந்திய தேர்தல் ஆணையரிடம் நேரடியாக வந்து ஒரு மனுவை கொடுத்திருந்தார். அதில் குறிப்பாக பறக்கும் படையினரால் தேவையில்லாமல் வணிகர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். அவர்கள் வாகனங்களை ஓட்டிச் செல்லும் போது, லாரிகளை ஓட்டிச் செல்லும் போது அவர்களை வேண்டுமென்றே நிறுத்தி பல்வேறு கேள்விகளை கேட்டு அவர்கள் போகக்கூடிய நேரத்தை தாமதப்படுத்தக்கூடிய சூழ்நிலையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஏற்கனவே கோரிக்கையானது வைக்கப்பட்டிருந்தது. இதனை ஏற்று இந்திய தலைமை தேர்தல் ஆணையமானது தற்போது அவர்களுக்கு உரிய விலக்குகளை தற்போது அளித்திருக்கிறது. அந்த வகையில் அவர்களும் சிரமம் இல்லாமல் தங்களுடைய வாகனங்களை இயக்குவதற்கான அனுமதியும் தற்போது வழங்கப்பட்டிருக்கிறது. மனோஜ், நிச்சயமாக ஸ்டீஃபன், தற்பொழுது திமுக மற்றும் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் தலைமை தேர்தல் ஆணையத்திடம் அளித்த புகார் மனு குறித்தும் அதற்கு தலைமை தேர்தல் ஆணையம் என்ன வகையான நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டிருக்கிறது என்பது தொடர்பாகவும் டெல்லியிலிருந்து விரிவான தகவல்கள் கொடுத்தீங்க. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ஸ்டீஃபன்.